நக்கல வச்சுன்னு தவளாடிக்க பவள மல்லைய கட்டிக்கவா பவள மல்லைய. நினைப்பாங்க என்னடா இந்த வாட்டிக்கு போன ஆன் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு கத்திரிக்காய் இல்ல போடலையா? ஏன் இப்படி பேசுறீங்க? அப்படிதான் பேசுறேன். இல்லக்கு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு இப்படியே போச்சுன்னா அதை எடுத்து அப்படியே யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வீடியோ போடலைங்கிறது வந்து கன்சிஸ்டன்சியா போட்டுட்டு இருக்கோம். ஏமாத்திலே உங்களுக்கு தெரியும்ல. சரி இன்னைக்கு கண்டென்ட்டே இல்லை, ஸோ அதான் சமைக்கிறதே வீடியோ எடுத்து போட்டா போடுவோம் பாருங்க. சுற்றி நின்ற ஊரே பார்க்க கரம் காண்பான். அந்த வீடியோ எடிட் பண்ணி நாளைக்கு காமிப்போம். இதுதான் நீ இருக்கிற வீடியோ போடலாம். பாடி பார்த்துருப்பீங்க, நான் ரீல்ஸ் போட்டு பார்த்துருக்கீங்க, நான் பேசி பார்த்துருக்கிறீங்க, ப்ரமோஷன் பண்ணி பார்த்துருக்கீங்க, சமைச்சு பார்த்துக்கிறீங்களா? இன்னைக்கு பார்க்க கேள்வி வந்து என்ன என்ன சமையல்னா பீஃப்ல வந்துட்டு கறி, அந்த கறி எல்லாம் பீஃப்ல காய வச்சா செய்வாங்கல்ல, அதான் செய்யறோம். இப்போ இப்படிதான் இருக்கும். பின்திருப்பு வந்து ஃபுல்லா வந்துட்டு தாளிக்கும் போது அதெல்லாம் எடுத்து போறோம். ஓகே, நம்ம தான் அதெல்லாம் பார்த்துருக்கிறியா? பிள்ளாரம் பிரியாணி செய்யறேன்னு வீடியோ போட்டு இருந்தாரா? அப்புறம் ஒரு 5 நிமிஷம் போட்ட மக்களே இதெல்லாம் வெடிச்சு போட்டுருவாங்க மக்களே. அப்புறம் இப்ப ரீசெண்டா என்னன்ட்டு போறாரு, இதோட புது குக்கர் போய் சத்தியால வாங்கிட்டு இதோட 12வது குக்கர் மக்களே பிரியாணி செஞ்சே ஆகணும். எத்தனை டைம் வெடிச்சாலும் பிரியாணி செஞ்சே ஆகணும். பார்த்துட்டு நினைக்கிற பிள்ளாரம்னு ஒரு அம்மா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து தேவையானது தெரியுதா, தேவையானதெல்லாம் கட் பண்ணிக்கணும். ப்ரோ நீங்க வந்து சட்டை எல்லாம் முடிக்கீங்க, சட்டை மட்டும் கொடுத்துருங்க. உங்களெல்லாம் கலைப்பாங்க. சாங் படிக்கலாமா? சுற்றி நின்று ஊரே பார்க்க களம் காண்பான், புன்னகையில் தேசம் பால ரணம் காண்பான், உன் பேரை சாய்க்க பல யானைகள் சேர்ந்த போன நீ சிங்கம் தான், அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று, நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று, கடலால் தீராத எறும்பின் தாகங்கள். நைஸ். நீ பகிர்ந்தாலும் 2ஆய் வாழும் இவனும் அந்த தீ போலத்தான். என்ன பண்றது? பவள மல்லிய கட்டிக்கவா. கல்யாணம் இருக்கு, வீடியோ பண்ணிட்டு சமைக்கிறது. தெரியுதா? போக எப்படி போக போகுதா? சுற்றென்றோரே பார்க்க களம் காண்பான், புன்னகையின் தேசம் வாழ
ரணம் காண்பான் பேரை சாய்க்க பல யானைகள் சேர்ந்த போதே நீ சிங்கம் தான் அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது என்று கடலால் தீராத எறும்பின் தாகங்கள் நீரை நீ பகிர்ந்தாலும் ரெண்டாய் வாழும் இவனும் அந்த தீ போலத்தான். சும்மா ட்ரை பண்ணேன். வாக்குறேன் வீடியோல பல்லு என்ன பண்ணுவாங்க வீடியோ எடுத்துக்கிற வாங்க கஷ்டப்பட்டுலாம் இல்ல நானே பண்றேன் வீடியோ கைஸ் இன்னும் வந்துட்டு கறி வேகல. கறி வெந்துச்சுன்னா ஃபுல் ரெசிபி போடலாமா என்னன்னு நீங்க சொல்லுங்க, அது மாதிரி போட்டுடலாம் ஓகேவா. ஆனால் பாதி பேர் என்னென்னா சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க, சும்மா பார்க்குறீங்க, அப்படியே தள்ளி விட்டு போகிறீங்க. பார்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரீல் போடுற எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். சரியா, பண்ணிவிடுங்க. இப்போ வந்து எங்கள் அண்ணா வர போகிறோம். எங்கள் அண்ணா வந்துட்டு எங்கள் அண்ணாவை நீங்கள் பார்த்தது இல்லையே, அப்படியே சமையல்லாம் எங்கள் அண்ணா தான். இப்போ வரப்போகிறான் பாருங்க. பிஜிஎம் வாங்க வாங்க. இவங்க தான் எங்க அண்ணா, பார்த்துக்கோங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இவருக்கு ஒரு பிஜிஎம். ஐயோப்பா சரி வேலை வேலை. ஏதாவது பாட்டு பாட்டுக்கு பேமெண்ட் பண்ணிக்கிறீங்க. செஞ்சனா சுத்தப்படு உள்ளாலும் ஆறாது சத்தி சுட்டதாடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா இங்கு தொட்டதடா. மக்களே, யார் யாரு கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்குலாம் ஒரே ஒரு கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறாங்களாம். கல்யாணம் பண்றது பிரச்சனை இல்லை, கஷ்டப்படுறது வந்து ஒரு விஷயமும் சொல்ல முடியாது. பணத்தால மட்டும்தான் நம்ம கஷ்டப்படுவோம். அதனால அந்த பணத்தை சேவிங்ஸ் பண்ண முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. நான் ட்ரை பண்ணாலும் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியல, அது ஏன்னு எனக்கே தெரியல. அதுக்கு ஏதோ சின்ன டிப்ஸ் கொடுக்க வந்தாலும் கொடுங்க. திஸ் மை வைஃப் அங்கே இருக்காங்க, நேரம் கொண்டாங்கிருந்தாலும் அவங்க இதில் போயிருக்கு. இப்போ வந்துட்டு காலிஃப்ளவர் சில்லி பண்ண போறோம். அப்புறம் வந்து வரக்கறி குழம்பு கிரேவி வைக்க போறோம். எல்லாத்தையும் பண்ணிட்டு பக்கத்துல கருங்காடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போதுமா? என்னது? எதுக்கு இத்தனை தக்காளி போலாம்? போது. டேய் நீ கட்டற எதுல கட்டற? என்ன? வாங்கி வர ரொம்ப நீளுது. நாங்கலாம் நீளம் போதே அடக்கிடுவோம். அவன் பண்ணிட்டு போனான். ஆப்பே பண்ணல 9 நிமிஷம் அப்படியே தான் ஓடிட்டு இல்ல நான் கட் பண்ணி தான் விட்டேன். சரி நான் பாரு நீங்க இல்ல ரியாக்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். தெரிஞ்சு பாடிட்டு சோறு தீஞ்சு போட்ட அதே எடுத்து கண்டென்ட் பாட்டா ஏய் இதெல்லாமா? ஆமா, ஒரு கண்டென்ட் தான். கர்ங்க ட்ரோல் பண்ணி விட்டுறாங்க கர்ங்க. சரி என்ன சாங் பண்ணலாம்? உங்க அண்ணா ஒரு பாட்டு பாடு. மார்கழி மாசம் 6 கருதிங்க மாட்டீங்களா? அதெல்லாம் இந்த மாசத்துக்கு தந்துருக்காங்க. அப்படியா? மார்கழி மாசம் கருதிங்க மாட்டாங்களா? மார்கழி மாசம் மாலை போட்டு கருதிங்க மாட்டாங்களா? என்னடா நல்லா இருக்குல்ல வீடியோ எடுக்கிறதுக்கு.
இதெல்லாம் லைவ் போயிட்டு இருக்குது இன்னொன்று இல்லை லைவ்ல இல்லைப்பா 10 நிமிஷம் ஆச்சு. எப்படி கட் பண்ணுறதுக்கே 5 நிமிஷம் ஆயிடும். 5 நிமிஷம் தான் வீடியோ ரெடி ஆகும். இன்னும் ஒரு 20 நிமிஷம் வந்துச்சுன்னா போஸ்ட் பண்ணிடலாம். 1 மாதத்துக்கு வீடியோ ஷார்ட்ஸ் ரெடி பண்ணிடலாம். எங்க அப்பா தெரியாம போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எங்க அப்பா தெரியாம இருக்கணும் கேட்கும். அப்படியா? வாய்ஸ் கொடுப்பா எல்லாமே கம்மியா இருக்கும். எங்க அப்பாவுக்கு தெரியாம மரக்கறி குழம்பு பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். மின்னுது சம்பவம் தான் மின்னுது. அப்ப நீங்க சம்பவம் இருக்கிறது இல்லையா? ஏதாவது பேசுறதுன்னா வீடியோ பாட்டுக்கு வெட்டியா போகுது. கிளறி கொஞ்சம் எடுத்துட்டு முன்னாடி போய் இங்க பாருங்க. இதுதான் வரக்கறி. இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இதான் வரக்கறி வெந்துட்டு இருக்குது. ஆவி பறக்க பறக்க பாருங்க. ஆவி பறந்துகிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு இது டேஸ்டா இருக்கும். பக்குவமா பண்ணி சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். காரம் வேணுங்கிறதுக்கு மிளகாய் தூள் அதிகமா போட்டுக்கோங்க. காரம் வேணாங்கிறதுக்கு மிளகாய் தூளே சேர்த்துக்க வேண்டாம். உப்பு வேணும்னா உப்பு அதிகமா போட்டு சாப்பிடுங்க. உப்பு என் தங்கச்சிக்கு சொரணே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்க உப்புலாம் தங்கச்சியெல்லாம் சேர்த்துப்பாங்க நீங்களே எதிர்பார்க்கணும். நல்லா இருக்குதுப்பா ஃப்ரேம். சும்மா டெய்லி சாம்பாருக்கு மட்டும் இங்க வந்துடுறேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு. இங்க போட்டு இப்படி உட்காந்துப்பியா? இன்ஸ்டால ஒரு பையன் இருப்பான்னு நினைக்கிறேன். பாத்துருப்பீங்க நினைக்கிறேன். கிச்சன்ல நின்று பாடுவானே. ஆமா அந்த பையன் நல்லா இருக்கும். 1 மில்லியன் 2 மில்லியன் போகுது தெரியுமா அந்த பையனுக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சனாதான் பையங்கிறேன். அதுக்கப்புறம் வீடியோ பாத்தீங்கன்னா மன்னிச்சிருங்க. அவர் பாப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த ரசத்தை ஏதோ மாத்தி கழுவிட்டுலாம்ல கம். என் பொண்டாட்டி ஆகுனா பாத்திரம் கழுவு, தக்காளி கழுவு, அந்த கழுவு, இதை கழுவு, இதெல்லாம் போடுறதுல எங்க அக்கா இதெல்லாம் டார்ச்சர் ப்ரோ. சரிங்களா? உங்க வைஃப் அந்த மாதிரி ஏதோ இதை பாத்துக்க பாருங்க. கத்தி தண்டு இருக்கு பாத்துக்கங்க. உங்க வைஃப் இந்த மாதிரி ஏதோ டார்ச்சர் பண்ணாங்கன்னா அத வந்து ரசிங்க, சந்தோஷமா இருங்க. ஏன்னா இந்த மாதிரி டார்ச்சர் இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு சந்தோஷமா எடுத்துக்க வேண்டாம், ஒரு சாபமாவே எடுத்துக்காங்க. சாபமா எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு விதத்துல ஒரு சந்தோஷமாவும் இருக்கும். இது வேண்டாமா? அப்பப்போ நினைச்சு முச்சுவார் நிறைய பாப்பா ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுல சரிங்க திருட்டு வேலை அதிகம் நிறைய பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என் தங்கச்சி சின்ன வயசுல எங்க அப்பா அடிக்கு பயந்துக்கிட்டு கிச்சன் செட்ல போய் விளைஞ்சுக்குவா. அப்படிங்க அந்த கேஸ் வைக்கிறோம்ல அந்த சந்தில போய் விளைஞ்சுக்குவா. என்னடா உடம்பு ஸ்டோன் இருக்குது அப்ப போய் இப்படி வந்துருப்பாங்க நீங்க நினைச்சுக்க வேண்டாம். அப்பெல்லாம் ஸ்லிம்மா தான் இருந்தாங்க. இப்போ ஒரு சில மருத்துவ இசைனால தான் கொஞ்சம் தொப்பை காட்டு போகல பின்னாடி போய் தொப்பை மட்டும் காட்டு எப்படி பாக்கலாம். கல்யாணம் ஆச்சு வருத்தங்கள் லைவ் போட்டுட்டு எங்கேயே பேக் மாதிரி பேசிட்டே ஒரு 5 நிமிஷம் போட்டு லைவ் போட்டுட்டு நல்லா இருக்கு. நிறைய பேர் வருவாங்க. நிறைய சொல்லுவாங்க. நீங்க அதை பண்ணிட்டு டைம் போடும் தெரியாது. சரி 13 நிமிஷம் கட் பண்ணிடலாம். கரெக்டாக லாஸ்டா சொல்லிடாது. எல்லாரும் வீடியோ எடுக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு அட்வைஸ், சேஃப்டியா வீடியோ எடுங்க. வீடியோ பார்த்துட்டு கிணத்துல போய் விழுந்துறேன். வீடியோ பாக்குறவங்களுக்கு உண்டானே நைட் டைம்ல வாக்கிங் போறப்ப வீடியோ பாக்குறவங்களுக்கு உண்டானே ரோட்ல வாக்கிங் போறதும் சரி, மடித்தடத்துல வாக்கிங் போனாலும் சரி, வீட்டுல மொட்டை மாடியில் வாக்கிங் போனாலும் சரி, கிணத்தோரமா வாக்கிங் போனாலும் சரி, சேஃபா போங்க. எங்களை பார்த்துட்டு உங்களை இழந்துடாதீங்க. ஓகேவா? சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொல்லு இந்த சேனலை சொல்லுங்க. இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2 பேரும் சேர்ந்து இப்ப கறி தீ விடுவாங்க. சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். பை பை. ஃப்ரெண்ட்ஸ் வரக்கறி ஒரு குழப்பமாயி போச்சு. நாளைக்கு மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.